For all the latest reviews, interviews and everything entertainment in Tamil, Kannada, Malayalam and Telugu, subscribe to Film Companion South now. வணக்கம் ரவி வர்மன் சார், ஃபிலிம் கம்பெனியன் சவுத்க்கு. இந்த வாட்டி ஒரு சின்ன ஆனிவர்சரி டைப் இன்டர்வியூ. என்னன்னா, உங்கள் முதல் படம் 1999 ரிலீஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் 2000s கடந்து 2010s கடந்து இப்போ 2020s கால் எடுத்து வைக்கிறீங்க. அதுவும் ஒரு மெகா ப்ரொடக்ஷன், பொன்னியின் செல்வன். ரவி வர்மன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போனால் எந்த 10 சீன் அவரோட பெஸ்ட் சீன்ஸ்னு சொல்லுவார். சில ஷார்ட்ஸ் நமக்கு ரொம்ப எப்பயுமே ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த ஷார்ட்டுக்கு பின்னாடி நான் எப்பயுமே அந்த ஷார்ட்டுடைய டிஸ்கவரோட அந்த ஷார்ட்டுக்கு பின்னாடி என்னென்ன நடந்துச்சுங்கிறத நான் எனக்கு அந்த ஸ்ட்ராங்கான ஒரு ஞாபகம் இருக்குது. அப்படி ஒரு படம், என்னுடைய முதல் படம் ஜலமர்மரம். மர்மேடுன்னு ஒரு இடத்துல ஒரு ஃபிஷ் கேள், அந்த சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங். டேங்கில் அந்த கேளை வச்சுருவாங்க, மேலே வாட்டர். அந்த கேர்ள் அந்த டேங்க்குள்ளே இருக்காங்க. ஓகே டேங்கில் இருக்காங்கன்னா நம்ம அந்த படத்தில் அந்த டேங்க்குள்ளே இருப்பாங்க. ஆனால் அதுக்கு அந்த கேலை நான் கீழே வச்சுட்டு ஒரு கிளாஸில் அந்த கேலை வச்சுட்டு படுக்க வச்சுட்டு அது கீழே பிளாக் கிளாத் போட்டோம். அவங்களுக்கு மேலே ஒரு கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒரு 4 feet வாட்டர் வச்சுட்டோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அந்த கீழே டார்க்கில் இருக்க நான் லைட் போட்டு அது ஃபுல்லாக அந்த அவங்களோட பனி மாதிரி மாய்ஸ்சரைஸ் வர ஆரம்பிச்சிச்சு. மாய்ஸ்சரைஸ் இல்லாமல் இருக்கணும், ரிஃப்ளெக்ஷன் வராமல் எப்படி ஷூட் பண்ணுறது. நம்ம கேமரா எங்கே ஆங்கிள் வச்சாலும் அந்த லைட்டோட கிளார் இருக்கும். வேறு எந்த ரியலிஸ்டிக்காக பார்த்தா கூட அந்த மாதிரி ஃபிஷ் டேங்க்குகளுக்கு வேறு எங்கேருந்து லைட்டும் பண்ண முடியாது. வேறு எங்கேயாவது லைட்டு வச்சு அந்த கீழே நம்ம ஹைட் பண்ணுறதுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். ரைட். அது நாங்கள் ஒரு ஹோல் போட்டு அது உள்ளே தான் அந்த டேங்கில் வச்சுருந்தோம். அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஷாட்டு. ஏன்னா எனி டைம் அந்த கிளாஸு பிரேக் ஆகலாம். பட் நம்ம அதை யோசிக்கவே இல்லை. அதெல்லாம் எடுத்த பிறகு ரொம்ப நாள் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. ஒரு வேளை அந்த கிளாஸு பிரேக் ஆகிருந்தா அந்த ஹீட்டில், அதாவது அந்த அப்போல்லாம் இந்த இப்போ நார்மல் லைட் இருக்குல்ல, அப்புறம் HMI அதை ஆஃப் பண்ணிட்டா அதை எடுத்து நம்ம விசிறிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு 10 நிமிஷம் விசிறி அதை ரெடி பண்ணி திரும்ப அது கூட 5 நிமிஷம். இது ஒரு பட்ஜெட் படம், 11 நாளில் ஷூட் பண்ணுற படம். மொத்தமே 16 mm ப்ளோஃப் 14 ரோல் தான். அது 13 ரோலில் படத்தையே முடிக்கணும். அந்த மாதிரி ஒரு படம். அது என்ன பண்ணீங்க கடைசியில்? அந்த கண்டென்சேஷன் வருதுன்னு சொன்னீங்க, எல்லா இடத்துலையும் கிளேர் வருதுன்னு சொன்னீங்க. கடைசியில் எப்படி அது என்னென்னா, அந்த கற்பூரம் மாதிரி ஏதோ ஒன்று, அது ஆர்ட் டைரக்டர் ஒருத்தர் இருந்தார், கற்பூரம் மாதிரி ஒன்று அதில் போட்டோம்னா அந்த மாய்ஸ்சரைஸ் அது போயிடுச்சு. மாய்ஸ்சரைஸ் போன உடனே டப்புன்னு அதை ஷூட் பண்ணோம். ஓகே. அதோட ஷூட் பண்ணிட்டு அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி லைட்டாக அவுட் ஆஃப் ஃப்ரேமில் ஒரு குச்சியை வச்சு ஷேக் பண்ணிட்டே இருந்தோம். அந்த குச்சினா கம்பி, அப்போல்லாம் CGயில் அரேஞ்ச் பண்ண முடியாது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக பார்த்தா தான் தெரியும், கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த ரிப்பிள், வாட்டர் ரிப்பிளில் அந்த ரைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வராது. அந்த மாய்ஸ்சரைஸ் போயிடுச்சு. இன்னொரு எஃபெக்ட், அந்த பொண்ணுடைய அந்த ஃபிஷ் கேள் லைட்டாக ஒரு ஷேக் இருக்கும். அதுவும் அந்த எக்ஸ்ட்ரா, அதாவது பை மிஸ்டேக் நம்ம ஏதாவது அந்த மிஸ்டேக்கை சரி பண்ண ஆரம்பித்தோம்னா ஏதாவது ஒன்று நடக்கும் சினிமாவில். அந்த மாதிரி நடந்தது தான் அந்த ஷாட். அந்த ஒரு ஷாட்டு நான் ஷார்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு விட அதோடைய பின்னணி, அதாவது 16 mm ப்ளோஃப்னா 1 ஸ்டாப் ஓவர் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஓவர் எக்ஸ்பிரஸ் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு டெக்னிக்கலாக, அதாவது அமெரிக்கன் சினிமாட்டோகிராஃபில் அப்படி தான் போட்டிருக்கு. நம்ம அதை படிச்சுட்டு தான் நம்ம அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை ப்ராசஸ் பண்ணுவோம். ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டோம். டெலிவிஷனில் தான் தெரியல. டேரக்டர் ரெக்வஸ்ட் பண்ணி, சார் இதை பிரசாத்தில் பண்ணலாம் சார் அப்படின்னு. நீங்கள் சொன்னப்பறம் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த டெலிசினிங்கிற வார்த்தை கேட்குறேன். பிரசாத் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்போ ஒவ்வொன்று ப்ராசஸ் இருக்குல்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பிரசாத்தில் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே. சடன்னாக ஒரு நாள் காலையில் ஃபோன் பண்ணி டேரக்டர் என்னை லெஃப்ட் ரைட்டு வாங்குறாரு, கண்ணா அப்படின்னு திட்டுறாரு. நான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகும்போது நிறைய பிரச்சனையில் ஷூட்டிங் போனேன். நானும் அவரும் டேபிளில் உட்காந்துருந்தோம். யாரோ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அவர் மலையாளத்தில் சொல்கிறார், எனக்கு மலையாளம் சரியாக புரியாது. இன்னொன்று எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் எப்போயுமே தரட்டு கிடையாது. இப்போ எனக்கு ஞாபகப்படுத்துறாரு, அப்போயே சொன்னாங்க உன்னை போடாதண்ணே, உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு. நான் என்னோடய சொந்த பணம் போட்டு நான் அந்த படம் எடுக்கிறேன். அதை அண்ணாப்படான்னு அவர் இஷ்டத்துக்கு, ஏன்னா அவர் உண்மையிலே ஒரு ஓன் படம் தான் அது. எனக்கு ஒன்றுமே புரியல. சார் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். நீ நானிகிட்ட பேசு அப்படின்னாரு. நானே சார் தான் எடிட்டர். நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணேன்,
என்ன சார் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் போய் பிரசாத் லேபில் போய் பாருங்கண்ணா. அது என்ன எல்லாம் மிஸ்டீரியஸாக இருக்கே. பிரசாத் லேப் போனால் அங்கே சிவராமன், மிஸ்டர் ரவி வர்மன் வாங்க அப்படின்னு ரொம்ப நல்லா ரெஸ்பெக்டாக மரியாதையாக பேசுவார். நான் உள்ளே போனேன். நான் வந்து கேட்டேன், என்ன சார் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க, எத்தனை ஸ்டாப் சார் ஓவர் எக்ஸ்போஸ்? 2.5 ஸ்டாப் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஓ 2.5 ஸ்டாப்? இல்லை சார், நான் 1 ஸ்டாப் தான் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணேன், கான்ஸ்டண்ட்டாக இருக்கே அங்கே. அப்புறமா விசாரித்தா சித்ராஞ்சலி லேபில் நிறைய அந்த டைமில் இந்த எம்ஜி ராதாகிருஷ்ணன் படம், ஜெயராஜ் படம், 16 படம் நிறையா பண்ணிருக்காங்க. அவங்க வித்தவுட் நோயிங் கேமராமேன் அவங்களே வந்து 1 ஸ்டாப் ஓவர் எக்ஸ்போஸ் கான்ஸ்டண்ட்டாக அந்த ப்ராசஸிங்கில் ஓவர் எக்ஸ்போஸ் 1 ஸ்டாப் வச்சுருந்துருக்காங்க. இது எனக்கு தெரியாது, நானும் அவங்கக்கிட்ட கேட்கல. ஸோ நான் அமெரிக்கன் சினிமாட்டோகிராஃபி மேனுவல் புக் படிச்சுட்டு ஷூட் பண்ணதுக்கு முத நாளே நைட்டு போய் 16 நம்ம ப்ளோ படந்துன்னா இந்த காம்படிஷனில் எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம்னு சொல்லி போராடி அதை போய் கடைசியாக கண்டுபிடிச்சி ஓகே 1 ஸ்டாப் ஓவர் எக்ஸ்போஸ் நல்லா வந்துடும் படித்து பார்த்தா இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ என் தப்பும் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம தெரியாமல் ஒரு ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் திரும்ப வந்து அமெரிக்கன் சினிமாவில் படிக்கிறேன். அந்த பேச்சு ப்ராசஸிங் அதிலே இருக்கும். அந்த அமெரிக்கன் மேனுவல் புக்கில் வந்து கொஞ்சம் அப்படியே கஷ்டப்பட்டு நம்ம இங்கிலீஷ்லாம் படித்து அதெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சு இதை வந்து ஹை வோல்டேஜில் பிரிண்ட் பண்ணால் காலிப்ரேஷன், அதாவது ஆர்ஜிபி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி ஹை வோல்டேஜில் பிரிண்ட் பண்ணால் திஸ் கம் அவுட் தி பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்ட்டுருக்கு. இப்போ நேராக லேபுக்கு போய்ட்டு சார் என் தப்பு கிடையாது சார், அங்கே ஓவர் ப்ராசஸ் பண்ணிருக்காங்க, அவங்களும் என்கிட்ட சொல்ல, நானும் அப்படி ஷூட் பண்ணிருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் கேட்டோன்னு நான் அன்லேஸில் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் தெரிஞ்சு கண்டிப்பாக தப்பு பண்ணல சார். அப்புறம் அவரே காலிப்ரேஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஆர்ஜிபி லெவலில் ஹை வோல்டேஜில் பிரிண்ட் பண்ணாங்க. த பிரிண்ட் இஸ் ஸ்டன்னிங். நான் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு பை மிஸ்டேக்கில் கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரிமெம்பர் தட் ஃபிலிம் ஸ்டில். ஓகே. சாந்தம், அதாவது என்னுடைய முதல் படத்துலேருந்து அதுக்கு இடையே 2 கமர்ஷியல் படம் பண்ணியிருந்தேன். இது 4வது படம். ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த ஜலமர்மம் தான். அதுக்கு பிறகு 2 படம் இந்த கமர்ஷியல் படம் பண்ணல, அது எனக்கு நல்ல வெரி குட் நாட் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னால் அது கம்ஃபர்டபுளாக நான் ஷூட் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இல்லை. ஓகே நமக்கு ஆர்ட் படம் தான் கரெக்டாக அப்படின்னு முதல்ல என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தது வந்து ஜெயராஜ். அவர் ஜெமினி லேபுக்கு வருவார், தேஷாடனம் அந்த படம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த லேப் ஒருக்குள்ள ஒருத்தர் அறிமுகம் கிடச்சிச்சு. அதில் நம்பர்லாம் வாங்கிட்டார். என்னை ரொம்ப பர்சனலாக அவருக்கு பிடிச்சது. அந்த மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே என்னை கூப்பிட்டார். ரவி நான் ஜலமரம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம அடுத்த படம் பண்ணுறோம் அப்படின்னாரு. மாடம்பு ரைட்டர். ஆனால் ஒரே ஒரு தான் என்ன, கேமரா ஃபிலிம் மட்டும் தான் கொடுப்பேன், லைட்டு எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஃபஸ்ட்டு படம் 16mm ப்ளோ ஆஃப் படங்கிறதுனால அது ரொம்ப டெக்னிக்கலாக நிறைய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இப்போ நல்ல கேமரா ஃபிலிம் கிடைக்குதுல்ல, இது போதும். மழையிலே ஷூட்டிங். ஃபஸ்ட்டு டே போகிறோம். எனக்கு அப்போ தான் தெரியும் ஜூன் 6னா கண்டிப்பாக காலையில் மழை பெய்யுங்கிறது. அது எப்படி மழை பெய்யும்? ஃபஸ்ட்டு டே போய் எங்கே சார் மழைனா 2 கட்டர் பம்பரை வச்சு ஷார்ட்டில் தட் வி ஆர் டேக்கிங் லைக் தட். ஃபைனலி நமக்கு தெரிஞ்சு சூழ்ச்சிக்கில் மழை. மொத்த படத்துக்கான ஃபுட்டேஜை ஒரு 4 டேஸ்லேயே ஷூட் பண்ணிட்டோம். ஷூட்டிங்லாம் முடித்து இந்த டுவர்ட்ஸ் எண்டு கொலை பண்ணவன் ஜெயிலில் கோயிலில் இருப்பான். கொலை விண்டோட பிரதர் வந்து இவனை தேடிக்கிட்டு இருப்பான். ஸோ ரிவருக்கு அந்த பக்கம் அவங்க இருப்பாங்க, ரிவருக்கு இந்த பக்கம் இந்த கோயில் இருக்கும். இவனும் அந்த ரூமில் இருந்தே இவனும் கொஞ்சம் அவனுக்கு அந்த இதுவாகிடுவான். இனிமேல் நம்ம போகிற வழியே இல்லை, ஒன்று நாம் சாகணும் இல்லை நாம் யாராவது கொல்லணும், அந்த மாதிரி முடிவுக்கு இவனும் வந்துடுவான். இவங்க 2 பேரும் ஒரு ரிவரில் மீட் பண்ணுவாங்க. அதுதான் டுவர்ட்ஸ் எண்டு இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸு. வந்தோடனே அந்த மறுநாள் நைட்டு டேம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது எனக்கு தெரியாது, ஆனால் ஜெயராஜ் சார் தெரிஞ்சிருக்கேன், டேம் நாளைக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. பார்த்தா ரிவர் ஃபுல்லாக எம்டி ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வரல மழை பெஞ்சது, மழை ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ படம் ஃபுல்லாக நான் வந்து கையிலே ஷூட் பண்ணிட்டுருக்கேன். பிளாக் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ அது மழை இல்லாமல் இருந்தால் மழை இருந்தோடனே வேறு ஒரு லுக்கு வந்துச்சு. கம்ப்ளீட்டாக ரெயினில் ஷூட் பண்ணி இந்த ஹாட் லைட்டில் அந்த சாண்டில் இவங்க இந்த பக்கம் வருவாங்க. 2 பேரும் வந்து அட்டாச் பண்ணும்போது சடனாக பார்த்திங்கன்னா ஒரு 100 விடோஸ் இடையில வந்து அந்த இவங்களுக்கும் உள்ள அந்த வயலன்ஸை வந்து தடுப்பாங்க. ஸோ எங்களை மாதிரி விடோயரை உருவாக்காதீங்க ஸ்டாப்னு சொல்லிவிட்டு நாங்கள் கேமரா அந்த வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், நிறைய தட்டான்லாம் பறஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் பக்கத்தில் எங்கள் உள்ள கிராண்ட் ஃபாதர் ஒருத்தர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்முடைய ஆத்மா வந்து தட்டானில்
இருக்கும், தட்டானா பறக்குது. நம்ம போய் தட்டானா போய் பிடிச்சோம்னா அப்போ சொல்லுவாங்க, டே அது உடைய முன் ஜென்ம ஆத்மாண்டா, அதை பிடிச்சி தொந்தரவு பண்ணால் நாளைக்கு ஒன்றை இப்படி தான் யாரை பிடிச்சி தொந்தரவு பண்ணாங்க, பிடிக்கூட அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை நம்பினேன். ஏன்னா இந்த தட்டானை வந்து இந்த இருக்கும், கண்டிப்பாக இது எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காரும். அது கையில் உட்காராது, நிச்சயமாக இந்த வெப்பனில் உட்காரும். இந்த ஷார்ட் முன்னாடியே டிசைன் பண்ணிட்டார். அதாவது கையும் அவங்க வந்து சேருவாங்க, வெப்பன் இருக்கும், கை இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷார்ட் நம்ம எக்ஸாக்டாக டிசைன் பண்ணல, நாங்கள் அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நாங்கள் கேமரா வச்சு நான் ஜூம் போட சொன்னேன் கேமரா ஸ்டண்ட்டை. நம்ம படம் ஃபுல்லாக ஜூம் யூஸ் பண்ணல, அதுவா அதையாவது போடுவோம், என்ன இல்லைன்னா ப்ரொடியூசர் சைடில் திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் போட்டு இப்போ வந்து சேர்ந்தாங்க நெக்ஸ்ட் ஷாட்டு. நான் ஜூம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ கேமரா சொன்னேன், டே கேமரா எக்காரது கூட ஆஃப் பண்ணிடாத, இந்த தட்டான் கண்டிப்பாக அந்த அருவா மேலே உட்காரம் பாரு அப்படின்னு. நான் உள்ளுக்குள்ளேயே ப்ரே பண்ண உட்காரம் ஜூம் பண்ணிட்டே இருந்தேன். அந்த வந்துட்டு இருக்கும்போதே தட்டான் வந்துட்டு வெளில போவோம். நீங்கள் இன்னும் அந்த ஷாட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கிட்ட போனால் லாஸ்ட்டில் வந்து தட்டான் வந்து உட்காரும். அதோட அந்த படத்தோட எண்டு, அது அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஷாட். அது ஜெயராஜே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டேன், யாருமே எதிர்பார்க்கல. அது எனக்கு அதுதான் ஆச்சரியம். நமக்கு ஆச்சரியம் நிறைந்த ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னா அந்த படத்தில் அந்த ஷாட்டு எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம்தான். 3வது படம் அன்னியன் ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் அருமான் முடிச்சுட்டு என்னுடைய படம் அடுத்து ஃபில்மில் இங்கே ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தை வந்து சங்கர் சார் பார்த்தார். அன்னியனுடைய ஃபஸ்ட்டு சினிமாகிராஃபர் பிசி தான், பூஜையெல்லாம் அவர் பேர் தான் இருக்கும். அப்புறம் பிசி ஏதோ வேறு ஏதோ பிஸியாக இருக்கிறதுனால அவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் சங்கர் சார் ஒப்பீனியன் கேட்கும்போது பிசி என்னை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ஒரு யங் கேமராமேன் ரவி வர்மன், அவர் நல்லா பண்ணுறாரு, நீங்கள் அவரை அப்ரோச் பண்ணு என்ன. அதுக்கு நான் பாய்ஸ்லேயும் அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் கிளாஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன், அதனால் என்னை கூப்பிட்டுருந்தார். ஸோ அன்னியனுக்கு போனேன். அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் படத்தை ஆரம்பிக்க முடியாமல் போயிடுச்சு. சரி, மிட்வேல நான் ஜாயின் பண்ணேன் அந்த படத்தில். அந்த படத்தில் ஒரு ஷாட்டு அன்னியனாக இருப்பார், அம்பியாக இருப்பார், ரெமோவாக இருப்பார். ரைட். இது 3 மாறி மாறி வரும். சங்கர் சார் வந்து இந்த மாதிரி ஒரு ஷாட் இருக்கிறவே, ஆனால் ஒரே ஷாட்டாக இருக்கணும், அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேமரா கட்டிட்டு, அதாவது கேமரா நான் கட்டிக்கிட்டு, ஸோ ஆர்டிஸ்டிங் 2 பேரையும் இப்படி மாறி மாறி போகலாமா, அப்படி போனால் பண்ண முடியாதே, நம்ம கீழேருந்து திரும்ப மேலே வரணுமே. ஸோ என்ன பண்ணலாம், நான் சொல்லிட்டேன் அவர் கான்ஃபிடண்ட்டாக, பண்ண முடியுமில்ல, பண்ணலாம் சார் எடுத்தேன். அவர் அதை பற்றி எந்த டெக்னிக்கை பற்றி நான் யோசிக்கவே மாட்டார், பண்ணு கான்ஃபிடண்ட்டாக சொல்லிட்டார். அவர் சீனை எழுதிட்டார். நான் என்ன ஆப்ஷனா ஸ்மால் கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ இந்த மாதிரி ஒரு ஹேண்டிகேம். நமக்கு விஷன் தான் முக்கியம், நம்ம எதில் ஷூட் பண்ணுறோங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, அந்த எமோஷன், அந்த ட்ராமா ஒர்க் ஆகுதா அதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். அது வந்து ஹை குவாலிட்டியா லோ குவாலிட்டியா அது ரொம்ப முக்கியம் இல்லைன்னு தோணுச்சு. அப்போது விக்ரம் சார் கீழே இருக்கிறம்போது அந்த கேமராவை நான் ஆப்போசிட்டில் இருந்து தலைகீழ் இப்படி பிடிச்சிக்குவேன். அவர் மேலே வரும்போது அதே ஸ்பீடில் கீழே திரும்பி எக்கேன்னு கையை மாற்றிக்கிட்டு திரும்ப டர்ன் லைக் திஸ். நம்ம அந்த சீன் அப்படி பண்ணேன். அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சீனுக்கு. இன்னமும் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி எவ்வளவோ அதில் பிரம்மாண்டமான விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு அந்த ஷாட்டு வந்து ஒரு முக்கியமான ஷாட்டு, மெமரபிள் ஷாட்டு. அது எவ்வளோ டேக் எடுத்தீங்க? நான் ஒரே டேக் தான். ஒரே டேக் தான்? ஆமாம் ஆமாம். சங்கர் சார் நிறைய டேக் எடுக்க மாட்டார், விக்ரமும் நிறையா டேக் வாங்க மாட்டார். நான் அந்த படத்தில் முக்கியம் நிறைய இடங்களில் ஒரே டேக்கு தான் நாங்கள் எடுத்தோம். வேட்டையாடு விளையாடு எனக்கு இன்னும் கமல் சார் மேலே எப்பயும் ஒரு மரியாதை உண்டு. என்னோடய முதல் அவர் கூட ஒரு தொடர்பு மருதநாயகம் சொன்ன அசிஸ்டன்ட் கேமராமேன். அதோடு எனக்கு அப்புறம் சாந்தம் இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கணுன்னு என்னை கூப்பிட்டு படம் பார்க்க ஏற்பாடு பண்ணார், சுப்ரகித் தியேட்டர். அந்த எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. தேவர் மகன் ஒரு போஸ்டர் இருக்கும் தெரியுங்களா, சிவாஜி சார் உட்காந்துருப்பார், கமல் சார் நின்றுட்டுருப்பார். அந்த மாதிரி அவர் சிங்கிளாக தியேட்டரில் சென்ட்ரு ரோவில் உட்காந்துருக்காரு. நான் பின்னாடி கை கட்டிட்டு ஒரு படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டு உடனே நைஸ், நாளைக்கு சாயந்தரம் நீங்கள் ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணுங்கன்னார். அடுத்த நாள் ப்ரெஸ் மீட்டு இருந்துச்சு. அதில் அலவன்ஸ் அது வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு நல்ல கேமராமேன் நம்ம ஆள் இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு, இவர் இந்த ஆர்ட் சைடு போடாமல் கமர்ஷியல் சைடு வந்து படம் பண்ணணும் அப்படின்னார். அது சொன்னது மட்டும் இல்லாமல் வேட்டையாடுன்னு ஒரு விளையாடு படம், அந்த கௌதம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சாலும் கௌதம் நான் வந்து ஃபஸ்ட் சாய்ஸ் வேட்டையாடு கிடையாது. கமல் சார் தான் அந்த படம் ஃபாஸ்ட்டாக முடியணும் அப்படின்னா
ஒரு யூனிக்காக நீங்கள் இவரை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். கமலோட ரெக்கமெண்டேஷனில் தான் நீங்கள் கௌதம் கிட்ட போனீங்க? எஸ். ஓகே. ஆனால் கௌதம் எனக்கு தெரியும், இருந்தாலும் கமல் சார் ரெக்கமெண்டேஷன் தான். ஏன்னா கௌதமுடைய படம் மின்னலே வசீகரா சாங் நான் தான் ஷூட் பண்ணேன். அப்படி நானும் கௌதமும் வந்து மின்னலே படத்தில் மின்சார கனவுல ஒர்க் பண்ணியிருக்கோம். அது தெரிஞ்சாலும் பெரிய பழக்கம் கிடையாது. ஏன்னா கௌதம் மேக்ஸிமம் யார்ட்டையும் ஜாஸ்தி பேச மாட்டார். நான் அந்த படம் கதை சொன்ன உடனே இந்த லாஸ்ட் இன் ட்ரான்ஸ்லேஷன் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபாரினில் ஷூட் பண்ண காம்பேக்டான படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஃபாரினில் போய் ஷூட் பண்ணால் இந்த மாதிரிலாம் ஷூட் பண்ண முடியல, நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டிராஃபிக்கு என்னுடைய இன்ஸ்பிரேஷனில் தான் அதில் அந்த ரேப்பிங் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். எனக்கு இப்போயும் மறக்க முடியாத ஷாட்டு வால் ஸ்ட்ரீட்னு நினைக்கிறேன். வால் ஸ்ட்ரீட்டில் ஒரு 5-6 நிமிஷம்தான் அந்த இடத்துல லைட் இருக்கும். அந்த லைட்டு இங்கேருந்து சன்லைட் ஒரு கிளாஸில் அடித்து அந்த கிளாஸில் அடித்து கீழே வர கார்லலாம் பர்ன் அவுட் ஆகும். இப்போ நாங்கள் அந்த சாங் மஞ்சள் வெயில் மாலையிலே அந்த சாங்கு போயிட்டோம். போனால் திடீர்னு பார்த்தா அந்த மேஜிக்காக இருக்குது அந்த லைட்டு. 2 கேமரா, கீழே ஒரு கேமரா, மேலே ஒரு கேமரா, ரெடி 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 ரெடின்னு ஒன்று. கமல் சார் இதெல்லாம் ரொம்ப கேமராமேனுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவார். அவரே அந்த ஒரு பேக் வச்சுருப்பார். அந்த பேக் சார்னு ஃபாஸ்ட்டாக போயிட்டார். வாங்க ஷூட் பண்ணலான்ட்டு அந்த ஷாட் எடுத்து முடித்த உடனே அப்படியே அந்த லைட்டு போச்சு. கேமரா வைக்கும்போது தான் அந்த ஷாட் அந்த லைட் ஆரம்பிச்சிச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் அந்த லைட் வந்து போச்சு. அதில் தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ கிளார் அண்ட் ஃப்ளார். அதுக்கு பிறகு வேற ஒரு படத்தில் அது ஃபுல் டைம் நான் பண்ணியிருந்தாலும் முதல்ல எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அதை பர்ன் அவுட் பண்ணி எப்படி ஷூட் பண்ணுறது அப்படின்னு அந்த படத்தில் அந்த 2 ஷாட்டு. இன்னொரு இடம் அவங்க 2 பேர் அந்த ஃபாரின் ஆஃபீஸரும் கமல் சாரும் அவங்க வந்து ஒரு டெட் பாடி அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணது இங்கே தான் இருக்கும். இங்கே தான் ஒரு கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும். நாங்கள் ஆக்சுவலாக வந்து காலையில் போயிட்டோம் 11 மணிக்கு. அந்த எல்லாம் இப்படி போய் 4:30 மணிக்கு தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். ஆனால் லைட்டு 2 மணி நேரத்தில் லைட் போயிடும். அந்த வெளில சன்லைட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டோரை திறந்த உடனே லைட்டு போயிடும். நேச்சுரலாக இப்போ ஹோல் டே ஷூட் பண்ணுறது லைட் போயிட்டே இருந்துச்சு. ஒரு கேவ் வரும். இப்போ இந்த கேவ்லேருந்து வரும்போது நானே என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே இந்த கதைப்படி பார்த்தா நாங்கள் ஷூட் பண்ணது லைட்டு போயிடுச்சு, வேறு வழியே இல்லை, சீனை முடிக்கணும், அப்படி தான் ஷூட் பண்ணோம். ஆனால் கதைப்படி பார்த்தா ஒரு லைட் இருக்கும்போது வந்து இறங்கியிருப்பாங்க, அப்படியே லைட்டு போகும். அந்த கேவுக்குள்ளே போகும்போது வெளில வந்தால் கம்ப்ளீட்டாக ஒரு மேஜிக்காக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஹோல் டே தேடின மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷார்ட்லேயே கம்யூனிகேட் பண்ணும். அது நம்மளை அறியாமல் நடந்த அந்த விஷயம் அந்த கடைசியாக தொடர்ந்து எடுப்பாங்க. ஒரு சிம்பிளான ஷார்ட்டாக இருக்கலாம். அந்த ஷாட்டுக்கு முன்னாடி இவ்வளோ ஒரு மறக்க முடியாத ஷாட்டு அது ஒரு ஷாட்டு. பர்ஃபி படம் கிடச்சிச்சு. சல்மான் கான் இது ஃபிர்மிலேங்கு பிறகு என்னை நிறைய படத்துக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். அன்றைக்கி எனக்கு என்னமோ அந்த கமர்ஷியல் படத்துக்குள்ளே போகிறதுக்கு நல்ல உடன்பாடே இல்லை. நம்ம இதை கரெக்டாக தானே போயிட்டுருக்கோம். அதனால் எனக்கு அது போகலை. பாடி கார்டு சித்திக் சார் தான் படம். அதில் ஒரு போர்ஷன் ஷூட் பண்ண சல்மான் சார் ரெக்கமெண்ட் பண்ணார். சரி ஷூட் பண்ணலான்ட்டு அங்கே ஒரு லேக் இருக்குது ஃபிலிம் சிட்டியில். அங்கே ஒரு அதாவது இந்த டெட் பாடியெல்லாம் அந்த அடக்கம் பண்ணி இருக்க மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த லொக்கேஷனை அந்த லேக்கு பக்கத்தில் ஃபஸ்ட் டைம் அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சது நான். நிறைய இடம் ஷூட் பண்ணிருக்காங்க. நான் சொன்ன இடத்துல இந்த இடத்துல நம்ம லேக்கில் இந்த இடத்துல ஷூட் பண்ணலான்னு. மேலே வந்து அனுராக் பாஸு பர்ஃபியோட ஒர்க்கு அதாவது செட்டு போட்டிருக்காங்க ஷூட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக அந்த படம் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. டார்ஜிலிங்லாம் போய் ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ண லுக்கெல்லாம் அவர் செட் பண்ணல. அப்புறம் படத்தை ஷெல் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு இப்போ அந்த படத்தை திரும்ப ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும்போது செட்டெல்லாம் போட்டாங்க. அவர் நிறைய கேமராமெல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்காரு. அந்த படம் எல்லாம் டார்க் ஃபிலிம்ங்கிறதுனால நிறைய பேர் இதை வந்து செகண்டரி படமாக தான் எல்லாம் பார்த்தாங்க தவிர மெயின் படமாக யாரும் பார்க்கல. அதில் ஒரு கேமராமேன் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கார் படத்தை. ஒத்துக்கிட்டு அதே டைமில் அவர் இன்னும் 3 படம் ஒத்துக்கிட்டு இருக்காரு. எது ஃபஸ்ட் நடக்குதோ அங்கே போயிடலான்னு அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு போகிற. இது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கோவக்காரர், அது ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டான ஆளும் கூட. நான் இங்கே ஷூட் பண்ணுவேன், எங்கேயா போய்ட்டு வரேன்னு கேட்டால் அப்போ கேட்டிருக்காரு. பயங்கர மழை அந்த ரெய்னி சீசனில். யார் அங்கே போய் பார்த்துலோக்கா யார் அங்கே போய் கண்டுபிடிச்சானா சென்னையிலேருந்து ஒரு கேமராமேன் ரவி வர்மன், அவர் தான் அந்த இடத்த பார்த்து சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அவன் போகும்போது நான் அவரை பார்த்து ஹாய் சொன்னேன். அப்புறம் ஹாய்னார். அடுத்த நாள் காலையில் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அவருடைய பிரதர் ஃபோன் பண்ணார். அர்மான் ரவிவர்மன், ஃபிர்மிலிங்கே ரவிவர்மன், தசாவதாரம் ரவிவர்மன் 3 பேரும் ஒரு ஆள் தானே அப்படின்னு கேட்டார். அவனை நாங்கள் ஒரு பெரிய ஃபேனு, ஃபிர்மிலிங்கோட ஃபேனுங்க, என் பேர் அபிஷேக் பாசு, அண்ணனை வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னாரு. அன்றைக்கி ஈவினிங்கே அவரை போய் மீட் பண்ணேன். அவரை மீட் பண்ண உடனே அவர் சொன்னார்,
நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் பண்ணிட்டுக்கலான்னாரு. நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு பண்ணிவிட்டு நான் அன்றைக்கி நைட்டே கிளம்பிட்டேன். நான் போகும்போது நான் ஸ்கிரிப்டு வச்சுருக்கேன். யா ஸ்கிரிப்ட் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசிஸ்டண்ட்ட சொல்லி அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்து அனுப்புனார். அடுத்து ஒரு 5 பேஜ் பார்த்து என்னடா ஸ்கிரிப்ட் 5 பேஜ் ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படித்தேன். அது ஒரு கதை, அந்த 5 பேஜில் கதை எழுதிட்டார், ஸ்னாப்சஸ் மாதிரி கதை எழுதியிருக்காரு. நான் மெட்ராஸ் வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் ஃபோன் பண்ணேன், ஸ்கிரிப்ட் படிச்சிட்டிங்களா, நல்லா இருக்கான்னு கேட்டார். நானும் நல்லா இருக்கு சார் அப்படின்ட்டேன். சரி வாங்க அடுத்த நாள் இங்கேருந்து கிளம்பி திரும்பி போனோம். எனக்கு அது படித்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையில் நிறைய டைலாக் கம்மி. ஸோ விஷுவலாக தான் கதை இருக்குது. ஆனால் இந்த விஷுவலில் நம்ம கிழிக்கணும், சம்திங் அன்யூஷுவல் ட்ரை பண்ணணும். சினிமாவில் எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் இதில் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த கிளார் அண்ட் ஃப்ளேர், எனக்கு எப்பயுமே நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுலேருந்து இந்த கிளார் ஃப்ளாரை பார்த்தா கிளார் கட் பண்ணு நிறைய நீங்கள் ஸ்டூடெண்ட் பார்த்தா இதான் கற்றுவோம், கிளார் கட் பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் கிளார் நம்ம நடக்கும்போது கண்ணுக்கு ஐ ஷட்டர் போட்டால் நடக்கிறோம், ஏன் கிளார் ஃப்ளார் இருக்கக்கூடாது, நேச்சுரலாக இருக்கலாமே, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ண படம் பர்ஃபி. அதுக்கான ஃபுல் ஃப்ரீடம், அதாவது ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் பண்ணும்போது அனுராக் பாஸ் ஒரே ஒரு வார்த்தை, என்ன ஆர்டர் எல்லாரையும் கூப்பிட்டு இது ஒரு இந்தியன் படம் இல்லை, ஒரு இன்டர்நேஷ்னல் படம், நம்ம படத்தை பார்த்து எல்லோரும் பெருமைப்படுற மாதிரி படம் பண்ணோம், நினைக்கிற மாதிரி தூள் கலப்புங்க அப்படின்னாரு. ஃபஸ்ட் டே ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு லைட் பண்ணால் செட்டு ஃபுல்லாக நல்லா பிரைட்டாக லைட் பண்ணியிருந்தேன். என்ன சீன் அது? அது அந்த இவ கை கடிக்கிற ஒரு சீக்வன்ஸ். இவ எக்ஸென்டிக் ஆகிடுவா. அந்த செட்டு ஃபுல்லாக நான் லைட் பண்ணி, பிரியங்கா சோப்ரா ரன்பீர் கபூர் ஒரு எக்ஸென்டிக்காக ஒரு சீக்வன்ஸ் அது லைட் பண்ணோம். பக்கத்தில் ஒரு செட்டு இலியானா இவனை பார்க்க வருவாங்க. அவங்க 2 பேரும் அந்த இதெல்லாம் சின்ன சின்ன பொம்மையெல்லாம் வச்சுட்டு ஏதாவது ஸ்வீட் மாதிரி பண்ணுவாங்க. அந்த பக்கம் அதை லைட் பண்ணோம். இது லைட் ஃபுல்லாக இல்லை, முதல்ல லைட் பண்ணும்போது நான் ஆட் ஃபிலிமு கொஞ்சம் எல்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் பிரைட்டாக இருக்குமா. நெக்ஸ்ட் டே வந்தேன் நான், அதே போல் காரில் வரும்போது ஐ கேன் சீ அந்த ஸ்ட்ரீட்டில் இந்த லைட் ஹிட்டிங் மீ, அந்த ட்ரீக்குள்ளே ஃபிலிம் ஷீட்டில் ஆப்போசிட் தான் சன்ரைஸ் பார்க்கலாம் டெய்லி கேட்லேருந்து வரும்போது, கண்ணில் அடிச்சுக்கிட்டே வருது. எனக்கு அதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகலை. ஃப்ளோருக்குள்ளே ஃப்ளோரை ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட் ஆன் பண்ணால் கம்ப்ளீட்லி வேறு ஒரு வேர்ல்டு இருக்குது. எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம பார்க்குற இம்பேக்ட்டு, அதாவது அந்த லைட்டு, அந்த ட்ரீக்குள்ளே உள்ள லைட்டு ஏன் நம்ம படத்தில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட் மேனை கூப்பிட்டு, அங்கே ஒரு விண்டோ வந்துச்சு, அந்த லைட்டுக்கு நான் ஒரு லைட்டு வை அப்படின்னு சொன்னேன். நம்ம ஹிந்தி சரியாக தெரியாததுனால லைட்டை தூக்கி அவன் ஃபுல் ஹைட்டு போகணும். ஆக்சுவலாக என்னோடய ஐடியா அந்த ஷேடோ தான் வரணும், அந்த லைட் இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய ஐடியா. இவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த ஹை லெவல்லே வச்சுட்டு கேபிளில் ஒருத்தர் போட்டாங்க, போட்டு லைட் ஆன் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரீயெல்லாம் இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தா நான் எங்கே அந்த காரில் போகும்போது ஒரு லைட் பார்த்தேன்ல, அந்த லைட்டை நான் இங்கே பார்த்தேன். அப்படியே டைரெக்டாக சன் ஃப்ளார் இருந்துச்சு. அப்போ மொத்த செட்லைட்டை ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிட்டு இது தான்டா லைட்டு, இதுதான் லைட்டிங் ஸ்கீம், இதுதான் லைட்டிங் ஸ்கீம், இந்த படத்துக்கு இப்படி தான் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சீனை பார்த்தீங்கன்னா தெரியும். அவள் கடிக்கிறது, ஜம்ப் பண்ணது எல்லாம் அந்த ஒரே லைட்டு 360 டிகிரி அந்த லைட்டு மாறாது. அந்த கிளாஸு 2 பேரும் அவள் அந்த பக்கம் எண்டு சீக்வன்ஸ் அந்த பக்கம் உட்காந்துருப்பா, அவர் இந்த பக்கம் வந்திருப்பா. அந்த கிளாஸ் வச்சு அந்த லைட்டு ஃபாலோ பண்ணுவாங்க அந்த சீக்வன்ஸ். இதுலேருந்து நான் மெயின்டைன் பண்ணுறது போராடினேன். இந்த அதாவது இன்டோரில் ஃப்ளார் க்ரியேட் பண்ணிடலாம், அவுட்டோரில் எப்படி க்ரியேட் பண்ணுறது? அவுட்டோரில் அதை க்ரியேட் த சன்னு, சம்டைம் பெரிய மிரரு, அதை ட்ரீக்குள்ளே ஹைட் பண்ணி இப்படியா ஒவ்வொன்றா பண்ணி 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 படத்தோட எண்டுக்கு வந்தாச்சு. அப்பா ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டுவர்ஸ் எண்டில் டார்ஜிலிங்கில் ஷூட் பண்ணுறோம். டார்ஜிலிங் ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸு. அவங்க இலியானா அவனை அனுப்பிச்சி விடுவாங்க, டிக்கெட் எடுத்து கொடுத்து நீ போன அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த சீக்வன்ஸ் ஷாட்டு ஃபஸ்ட்டு அந்த கூன் ரயில்வே ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு நாங்கள் ஷூட் பண்ணும்போது சன்லைட் எதுவும் கிடையாது, டார்க்காக இருந்துச்சு. ஷாட்டும் நல்லா இருந்துச்சு, அந்த அந்த மூடில் அது மாதிரி சாஃப்ட் லைட் மூடில் நல்லா இருந்துச்சு. தென் ஓடுவா, அந்த ட்ரெயினை ஓடுவா. ஷாட் எடுத்துட்டான். அந்த ட்ரெயினை போய் மறைஞ்சது பாருங்கள். அது மறையும்போது திடீர்னு ஷாட்டு முடிச்சு பார்த்தோன்னா ரைட்டில் சன்லைட், ஹாட் சன்லைட் இருக்குது இந்த ட்ரெயினுக்கு அந்த பக்கம். அப்போ தான் சன்லைட் ஃபால் ஆகுது.
எனக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் உடனே டைரக்டர் சொன்னேன், தாதா வி டேக் ஒன் மோர் டே ஷாட்னா. ஆனால் அவர் மாதிரி டைரக்டர் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய முக்கியமாக என் லைஃப் சேஞ்சுன்னா அனுராக் பாஸ். அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு. நான் சில வாட்டி நான் என்ன பண்ணுறேன்னே தெரியாது. ஒரு வாட்டி நிறையா ஓவர் எக்ஸ்பிரஸ் ஆகி மானிட்டர் பார்க்கும்போது ரன்பீர் கேட்டார், கேன் ஐ சீ த ஃபேஸ் அப்படின்னாரு. நான் சும்மா மேபி அப்படின்னு போனேன். எது மேபியா அப்படின்னு அவர் கூட சொன்னோன்னே, அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரை பண்ணுறான், அவன்கிட்ட ஏதோ சம்திங் நியூ, அவனால் நம்ம கம்யூனிகேட் பண்ண தெரியல, ஆனால் விஷுவலாக அவர் கம்யூனிகேட் பண்ணுறாரு, அவர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது விட ரன்பீர் நம்ம அப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாட்டும். அதுக்காக என்ன பண்ணுவார்னா நிறையா ஷார்ட்டாக என்கிட்ட கதை சொல்ல மாட்டார். மொத்த சீனே வந்து கொரியோகிராஃப் பண்ணிவிடுவார். என் முன்னாடி ரவிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சீனை கொரியோகிராஃப் பண்ணுவார். கொரியோகிராஃப் பண்ணிவிட்டு நீ எங்கே கேமரா ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கே கேமரா ப்ளேஸ் பண்ணிக்க, நான் அங்கேருந்து நான் ஃபர்ஸ்ட் ஷாட் ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்ட்டுவார். எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, இங்கே தான் ஷாட்டு, இந்த லென்ஸ் தான் போடு, ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அப்போ நம்ம அந்த கேமரா அடுத்து எங்கே போகிறேன் இதெல்லாம் நான் என்ன பண்ண, இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் ஃப்ரீடம் கொடுக்குறாரு, நம்ம கேமரா எங்கே வேணாலும் மாற்றலாம். ஆனால் ஒரு வாட்டி லைட்டை பண்ணிட்டோம், லைட்டை மாற்றக்கூடாது, அதில் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அப்போ தான் வேறு ஒரு லுக்கு கிடைக்கும். நம்ம லைட்டையும் மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா சேம் ஷாட் மாதிரி எல்லா ஷாட்டுமே பிளாஸ்டிக்காக இருக்கும். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் லைட் இங்கே வச்சுருப்போம், அடிச்சுனா அங்கே போய் லைட் அங்கே மாற்றுவோம். அது பண்ணக்கூடாது. நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்னா லெஃப்ட் லுக்னா லெஃப்ட்டில் லைட் இருக்கும், அடுத்து ஆப்போசிட் ஷாட்டில் போனால் அவன் ரைட்டில் பார்ப்போம், ரைட்டில் லைட் இருக்கும். இப்போ லாஜிக்கலாக அப்படி இருக்காது. இந்த உங்களுக்கு பிரைட்டாக இருக்குது, எனக்கு இந்த பக்கம் லைட்டு வருது, இவருக்கு டார்க்காக இருக்குது, இந்த மாதிரி தான் நேச்சுரலாக இருக்கும். நான் அதனால் வந்து ஒரு செட்டுக்கு ஒரு வாட்டி லைட்டை பண்ணிட்டேன், எக்காவது லைட்டை மாற்றக்கூடாது. 360 கேமரா நம்ம சேஞ்ச் பண்ணலாம், லைட்டை மாற்றக்கூடாதுன்னு நான் அந்த படத்தில் டிசைட் பண்ணிட்டேன். அதனால் டு லுக் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதனால் அந்த ஷாட் எடுத்த பிறகும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே எனக்கு காலி பண்ணணும், எக்ஸ்பென்சிவ் வேறு. தாதா 1 more எடுக்கணும் அப்படின்னா, என்ன ரவினாடா இல்லை ப்ளீஸ் என்னண்ணா, சரிப்பா அப்படின்னு ட்ரெயினை வர வச்சு ஃபுல் செட்டப் பண்ணோம். ட்ரெயினப் பண்ணிட்டு நான் எப்போயுமே ஷூட்டிங் போகும்போது மிரர் கொண்டு போவேன். இந்த ட்ரெயினுக்கு அந்த பக்கம் சன்லைட், ஹாட் சன்லைட் வரல, அங்கே வரிசையாக 3 மிரர் வைக்க சொன்னேன். இந்த பக்கம் வந்து இல்லையானா இருப்பாங்க, அந்த லைட்டை அங்கேருந்து விண்டோ வழியாக த்ரோ பண்ணேன். நான் இது நிறைய வாட்டி என் ரியல் லைஃப்பில் நான் மெட்ராஸ் வந்தப்போ நிறையா ஸ்டேஷன்லாம் படுத்துருந்துருக்கேன். அப்போ காலையில் எந்திரிச்சு நம்ம உட்காந்தோம்னா அந்த ட்ரெயின் போகும்போது அந்த சன்லைட் உங்களுக்கு அதுக்குள்ளே நீங்கள் லைட் பார்க்கலாம், அந்த கம்பார்ட்மெண்ட் டோர் வழியாக நீங்கள் லைட்டு பார்க்கலாம். எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அப்புறமா ஷார்ட் எடுத்தோம், ட்ரெயின் போவோம், அந்த லைட்டு டக்குன்னு அவன் மேலே விழுவோம், திரும்ப அவன் பேக் ஷாட்டு போவோம், அதே போல் அந்த லைட்டை பாஸ் ஆகும், திரும்ப அவன் போவான். அந்த மிரரை வச்சுட்டு நான் மிரரை அங்கே வச்சுட்டேங்கிறதுனால ஹோல் சீக்வன்ஸாக அந்த லைட்டுக்கு தகுந்த மாதிரி அவர் கன்சீவ் பண்ணார். அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சிச்சு, டமால் பார்த்தீங்கன்னா லைட்டே போயிடுச்சு. அந்த சீக்வன்ஸு அந்த ஷாட்டு மறக்க முடியாத ஷாட்டு. பின்னாடி இலியானாவுடைய பேக்கில் அந்த லைட் போயிட்டு இருக்கு ஷாட். ராம்லீலா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் பன்சாலி, சஞ்சய் பன்சாலி சார். ஆஹா, ரோமியோ ஜூலியட் இன்ஸ்பிரேஷன். எனக்கு ரோமியோ ஜூலியட் பாஸ்லோம் அண்ட் ரோமியோ ஜூலியட் ரொம்ப பிடிக்கும். நமக்கு இது ஒரு வாய்ப்பு, இதை பெயிண்டிங் மாதிரி ட்ரீட் பண்ணணும் கலர்ஃபுல்லாக. ஸோ பன்சாலி சார் படத்தில் இது அதுக்கு முன்னாடி வரணும் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு மாதிரி ஒரு மொனோட்டோன் கலர்லேயே இருக்கும். ஒரு ப்ளூனா எல்லாத்துலேயுமே ப்ளூ, அந்த மாதிரி தான் அவங்க படங்கள்லாம் எல்லாமே பார்த்துருக்கோம். இதில் வந்து இட்ஸ் மிக்சடு, அதாவது வயலண்ட் லவ் ஸ்டோரி, அதாவது நிறைய அந்த ரெட்டு, வார்ம், லாவெண்டர் கலர்ஸ், இதெல்லாம் நிறைய இருக்கலாம், கோல்டன் எல்லோ, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் அதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கலரை மட்டும் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு டே வந்து அவர் முதல்ல செட்டுக்குள்ளே, அதாவது ஒரு ஃப்ளோருக்குள்ளே தான் எப்பயுமே செட்டு ப்ரிப்பேர் பண்ணுவார். நான் ஓப்பன் செட்டில் போடலாம் சார், அதாவது ஒரு க்ரௌண்டில் ஓப்பனாக போடலாம், அதில் வந்து சன்லைட்டை, ரியலிஸ்டிக் லைட்டை யூஸ் பண்ணலாம்னா, இல்லை ரவி சார் அங்கே போட்டோம்னா நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய அந்த ஆர்டிஸ்ட்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் இதுவாகிடும், ரொம்ப கன்சர்ன் அபவுட் ட்ரெஸ், மேக்கப். இல்லை சார் அது பார்த்துக்கலாம், சன்லைட் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இல்லை சார் எனக்கு வந்து நான் செட்டு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், சரியான பாருங்கள், கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் சார் அப்படின்னு சொன்னேன். சரி உங்களுக்கு கான்ஃபிடென்ட்னா நம்ம பண்ணலான்டா, அவர் நம்ம கான்ஃபிடென்ட்னா நம்பலான்னாரு. சரி அப்படின்ட்டு நாங்கள் அந்த மைதான் சினிமா செட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செட்டுக்குள்ளே நம்ம ஷூட்டிங் ஆரம்பித்தோம். அங்கேருந்து இங்கே வரதுக்கு அந்த செட்டுக்குள்ளே டே லைட்டை க்ரியேட் பண்ணணும், இந்த ஹவேலி செட்டு.
எனக்கு ஒரே ஒரு படம் ஞாபகம் இருக்குது, மெமரி ஆஃப் ஹேசான்னு நினைக்கிறேன். மெமரிஸ் ஆஃப் அகேஷா. மெமரி ஆஃப் ஹேசா. அந்த படம் வந்து நிறைய இடத்துல லொக்கேஷன் பார்த்துட்டு லொக்கேஷனும் இல்லாமல் ஒரு 4 பக்கம் ஹில்ஸ் உள்ள இடத்துல மொத்த செட்டை க்ரியேட் பண்ணி அந்த செட்டுக்கு மேலே இந்த ஸ்கிம்மர் மாதிரி கட்டி ஃபுல்லாக அதை லைட்டை டிஃப்யூஸ் பண்ணி ஒரு டார்க் லைட்டில் ஷூட் பண்ணிருப்பாங்க. நான் அது ஏதோ இந்த அமெரிக்கன் சினிமா பக்கில் படித்த ஞாபகம் வந்துச்சு. நான் திரும்பி இருக்கும்போது இந்த ஐடியா ஸ்ட்ரக் ஆச்சு, ஏன் நம்ம அதை வந்து இந்த செட்டில் க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு வந்து ஃபுல்லாக செட்டுக்கு மேலே மெஷர்மெண்ட் எடுத்து ஆர்டர் வாசிக்க நம்ம ஃப்ரெண்டு அவர் வந்து சைடில் அந்த பெரிய ரஸ்ட் அடித்து கிளாத்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ என்ன லைட்டு சில வாட்டி வேணும். நம்ம எப்பயுமே அந்த மாதிரி டார்க்காக ஷூட் பண்ணக்கூடாது, ஏன்னா வயலன் லெஸ்ட்டு சம்டைம் லைட் ஆல்சோ ஹார்ட் லைட் ஆல்சோ வேணும் அப்படின்னு சொல்லி கீழே வந்து ரிமோட் ஃபிக்ஸ் பண்ணோம். லைட்டு வேணும்போது உங்களுக்கு சன்லைட் வரும், மார்னிங் ஈவினிங் போது லைட்டு வேண்டாம் அவங்க டாப் இடும்போது க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த ஸ்கிம்மர் ஆப்ரேட் பண்ணுறது, அந்த ஆப்ரேட் மாதிரி ஃபுல் சிஸ்டம் வந்து நான் கீழே இருந்து க்ரியேட் பண்ணிட்டேன். அது ஒர்க் அவுட் ஆச்சு. அதை பார்த்த உடனே அவர் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிட்டார். ரவி சார் சூப்பர். ஆனால் இப்போவும் அந்த சிஸ்டம் அவர் ஃபாலோ பண்ணான். எப்போ நான் ராமியில் ஆரம்பிச்சேனோ நான் இப்போ கூட பார்த்தா கூட அவர் எல்லா படங்கள்லேயும் அந்த கிளாத் மேலே அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த இது பண்ணிவிட்டு நாங்கள் அந்த மாதிரி சன்லைட் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஓகே நல்லா இருக்குது, அப்போ எங்கே லைட் அண்ட் ஷேடோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணலான்ட்டு ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு டே அவர் கூட நான் ஒர்க் பண்ணேன். ஃபஸ்ட் ஷாட்டு அந்த தங்கூர்பா அந்த சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாங்க, இந்த போலீஸ்மேன் வந்து கமெண்ட் டாக் பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் எப்பயுமே ரொம்ப க்ளீன் இமேஜ் இருக்கும் அவர் படத்துலலாம். நான் என்ன பண்ணேன், இது லவ் ஸ்டோரி தானே, எல்லா இமேஜ்லேயும் கிளட்டர் இருந்துக்கிட்டே இருக்கணும், ரொம்ப க்ளீனாக இருக்கக்கூடாது, பிளாஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடாது சொல்லிட்டு ஸ்மோக்கு அவர் அந்த கட்டன்லாம் அந்த ரைட்டிங்லாம் லெட்டர்லாம் தெரியணும் அப்படின்லாம் பார்ப்பார். ஒரே ஷாட்டில் எல்லாமே இருக்கணும்னு விரும்புவார். அப்புறம் அவர் நிறைய ஷார்ட் ஃபாஸ்ட்டாக கட் பண்ண மாட்டார். அந்த படத்தில் நிறைய ஷார்ட் கட் ஷாட்லாம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட் ஷாட் லைட் பண்ணிட்டேன். லைட் பண்ணால் அவர் ரொம்ப டென்ஷனாக எல்லாரையும் கத்துறாரு, அசிஸ்டன்ட்லாம் திட்டுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, ஹிந்தியில் திட்டுறாரு. இது அந்த தங்கூர் பாஷை அந்த சீனில் எல்லோரும் திட்டுறாரு. நான் அந்த ஆர்டர்கிட்ட கேட்டேன், என்னால் தான் நான் திட்டுறாரு எல்லாரையும் அப்படின்னு. ஆமாம், அவர் லைட்டிங் பிடிக்கலன்னாரு. இல்லை அந்த கட்டனில் உள்ள லெட்டர்லாம் தெரியல, ரொம்ப கிளட்டராக இருக்குது, ஈஸியாக இருக்குங்கிறாரு. நீ வேறு வந்து ஃப்ளார் வேறு போட்ட. நான் சொன்னேன், இது வந்து வயலண்ட் லவ் ஸ்டோரி, இது இப்படி தான் ட்ரீட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு ரெகுலர் படம் மாதிரி இருக்கக்கூடாதுல்ல, சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அசோசியேட் வந்தார். அவர் வந்து 360 டிகிரி வந்து ஃபோட்டோ எடுத்தார். அவர் முதல்ல லைட்டிங் பண்ணும்போது அவர் சிஸ்டம் அது மாதிரி ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டார். ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்கிட்ட வந்து ஒரு ஃப்ரேமை காமிச்சார். அந்த ஃப்ரேமை நான் தான் முதல் நாள் இங்கே எடுன்னு சொன்னேன். இப்போ அவர் என்ன சொன்னேன், ரவி சார் இங்கே கேமரா வச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் எங்கே கேமரா வச்சாலும் அந்த லைட்டிங்கை பொறுத்து தான் அந்த ஃப்ரேம். எனக்கு இது நல்லா இருக்குது சார், இந்த ஃப்ரேம் நைஸ் ஃப்ரேம் சார், ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரேம், இந்த கதை சொல்லுது அந்த ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பேசினா. அசோசியேட் வந்தால், இல்லை சார் சஞ்சய் சார் ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காருண்ணா. சரி நம்ம ஷூட் பண்ணுவோம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு ஒரு 4 ஷாட் தான் அன்றைக்கி எடுத்தோம். அப்போ எடுத்துகிட்டு போகும்போது அன்றைக்கி லேபில் போய் நான் பிரிண்ட் பண்ணி ரம்பரான் பெயிண்ட் வச்சுருந்தேன். அந்த ரெஃபரன்ஸை வச்சுட்டு கரெக்ஷன்லாம் பண்ணி ஷார்ட் ரெடி பண்ணிட்டேன். அவர் வந்து பார்த்தார். அதை வந்து பார்த்துட்டு, அதாவது ஒரு இமேஜ் நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் பெயிண்டிங் ரெஃபரன்ஸ் இல்லாமல் இப்போ ரம்பரான் பெயிண்டிங் லைட்டிங். ஸோ மைக்கேல் லென்ச்னோவில் பட் அன்கன்வென்ஷனல் காம்போசிஷன், ஃபேஸ் பெருசாக இருக்கும், அங்கே சின்னதாக இருக்கும். இது எல்லாம் இந்த மாதிரி 2-3 பெயிண்டருடைய இன்ஸ்பிரேஷனாக ஒரு ஃப்ரேமில் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இன்கார்பரேட், அதுக்கு நமக்கு கதைக்கு தகுந்த மாதிரி எப்படி இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் சில விஷயங்கள், அதில் சில விஷயங்கள் நமக்கு எது பிடிக்கல, நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்ண கலரு, இதில் தான் நம்ம அதை ப்ளே பண்ண முடியும். நம்ம உன்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம அப்படியே அதை எடுத்துடவும் முடியாது, ஏன்னா அவெல்லாம் ஜீனியஸ். நம்ம இந்த மாதிரி கொலாபரேட் பண்ணும்போது சம்திங் கம் நியூ திங்ஸ், சம்திங் ரா. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. நமக்கு அது திரும்ப அந்த ஒர்க்கே நம்ம திரும்பி பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம வில் ட்ரை எவ்ரி ஃப்ரேமில், அந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணுறது. அவர் ஈவினிங் நான் கட்டின நாள் காலைல பார்த்தாரு, அங்கேயும் ஒன்று கட்டிப்பிடிச்சார். ஐ லிவ் வித் பெயிண்டர் அப்படின்னாரு. அப்போ அவன் அசோசியேட்டான், சார் அவர் பெயிண்டிங் ரெஃபரன்ஸ் வச்சு தான் சார் அந்த ஃப்ரேமை பண்ணாருன்னாரு. அவரும் பெயிண்டிங்கோட மிகப்பெரிய ரசிகன். அதுக்கு பிறகு எந்த சீன் எடுத்தாலும் அவர் வந்து கேட்பார், ரவி சார் லைட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு. அப்படியே ஹோல் ஃபிலிம்
ஐ மெயின்டைன் எவ்ரிதிங் இந்த அந்த லைட்டிங்குடைய ஒவ்வொரு ஃப்ரேம் ஒவ்வொரு செட்டும் அந்த லைட் பண்ணி போயிட்டே இருக்கும். அதில் ஒரு முக்கியமான ஒரு ஷாட் இருக்குது. இந்த தங்கூர்பா அந்த மிரர் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. ஒரு லைட் இந்த ஃபால் டாப்லேருந்து ஃபால் விழும் லைட்டு. கேமரா வச்சுட்டு போய் லைட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம் டேயில். நைட்டில் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது ஒரு 5-6 மணிக்கு. அங்கே சன் அந்த இடத்துல அந்த செட்டு ஓப்பன் ஆகி அந்த இடத்துல மட்டும் சன் ஃபால் ஆச்சு. சன் ஃபால் ஒன்று எனக்கு 2 கிளிக் ஆச்சு. அந்த லைட் சூப்பராக இருக்குது, அங்கேருந்து வருது. அப்புறம் சன் செட் ஆகிடுச்சு. நான் லைட்லாம் பண்ணுறேன் அந்த கிழக்கெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணேன். எனக்கு அந்த லைட்டே ஞாபகத்தை வந்துச்சு. அப்புறமா ஒரு பெரிய லைட்டு அதே இடத்துல கொண்டு சன் எங்கேச்சுல அதே இடத்துல லைட்டை வச்சு நான் ஐ த்ரோ த லைட். ஆக்சுவலாக சீன் படி ஒரு ஈவினிங் நடக்கிற ஒரு கதை. அதனால் இட் வில் மேட்ச் அந்த லைட்டு அந்த ஷாட் ஒரு மெமரியான ஒரு ஷாட்டு. இன்னொரு ஷாட்டு ராஜஸ்தானில் அந்த ஜட்கா வண்டியில் எல்லோரும் கும்பலாக போயிட்டுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலேருந்து க்ளவுடு. அந்த ஷாட் ஸ்டில் இஸ் அ மேஜிக்கான ஷாட்டு. நாங்கள் ஷாட்டு முடிஞ்சு இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் மழை கொட்ட போகுது. நாங்கள் போய் இறங்குறோம். ரிஹர்சல் தான் பார்க்க போனோம், ஷூட்டிங் இல்லை. ஆனால் அதை பார்த்த உடனே ஷூட் பண்ண கேமரா எல்லாமே வந்துருச்சு. அவர் எப்போயுமே கேமரா வச்சு ரிஹர்சல் பார்ப்பார். காஸ்ட்யூம் எல்லாத்தையும் ரிஹர்சல் பார்த்து தான் பண்ணார். ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஷாட் ஷூட் பண்ணோம். அந்த வண்டி போகும்போது ஒரு மியூசிக்கலாக ஒரு ஃபிட்டு ஒன்று இருக்கும். அந்த வண்டி போயிட்டுருக்கும், ஃபுல் க்ளவுடு, கலர்ஃபுல்லான ஒரு இமேஜ். அந்த இமேஜ் ஒரு முக்கியமான ஷாட்டு ராம்லீலாவில். ஜக்கா ஜாசு இந்த ஒரே படத்தில் பாட்டு இருக்குது, த்ரில்லர் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, அட்வென்ச்சர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இதில் நம்ம எல்லா மாதிரியும் ப்ளே பண்ணுறதுக்கு. ஆனால் எல்லாம் இருந்தாலும் இல்லை எல்லா சீக்வன்ஸுமே காமிக் புக் மாதிரி நம்ம லுக் கொண்டு வந்தோம். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக இருக்கும். எஸ், அதனால காமிக் புக் மாதிரி ட்ரீட் பண்ணலாம். இது அத்தனையும் நம்ம காமிக் புக் மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கு நான் ஆனஸ்டாக சொல்லணும்னா நான் வெஸ் ஆண்டர்சனோட ஃபேன். அவர் எப்போயுமே ஆக்ட்ரஸ் சென்டராக கம்போஸ் பண்ணுவார் வைட் லென்ஸில். நீங்கள் என்ன தான் நீங்கள் டெலியில் ஈஸியாக லைட் பண்ணிடலாம், அந்த வைட் லென்ஸில் லைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த வைட் லென்ஸில் நம்ம எல்லா ஃப்ரேமும் கன்சிஸ்டன்ஸாக சடனாக அது அமையும். அந்த படத்தில் அவ்வளோ சேலஞ்சு நிறையா. ஏன்னா அவர் கூட தான் நான் பர்ஃபி ஒர்க் பண்ணிருக்கேன். நிறையா டெலி ஃப்ளார்னு ஒர்க் பண்ணிருக்கோம். இந்த டெலியில் கையவே வைக்கக்கூடாது, எல்லாம் வைட் லென்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு எவ்ரி ஷாட் இந்த சென்டர் காம்போசிஷன், இந்த வாய்ஸ் ஷாட்டு, எல்லா ஷாட்டும் காமிக் புக் மாதிரியே நம்ம ட்ரை பண்ணோன்னு. ஜக்கா ஜாசூஸில் எவ்ரி ஷாட் இஸ் வைட் லென்ஸ், ஆல் வைட் லென்ஸ், பிளாக் லென்ஸ், எல்லாம் பிளாக் லென்ஸ் தான். மோஸ்ட்லி 99% பிளாக் லென்ஸ். அதில் ஒரு ஷாட் நல்ல மறக்க முடியாத ஷாட்டு, அதாவது க்ரீனரி. நம்மலாம் கோழி கவுப்போமா, அதில் 2 பேர் வைட் ஷாட்டில் மேலே பார்த்தீங்கன்னா க்ளவுடு, அதில் லாவெண்டர் கலரில் ஃப்ளவர்லாம் இருக்கும். ஒரு லாவெண்டர் இந்த தாமரை பூ ஃப்ளவர்லாம் இருக்கும். அது நடந்து போவாங்க, ஒரு பிரிட்ஜ் நடந்து போவாங்க. யூ கேன் see ஆல் த கலர். வெரி ரேர்லி கெட் இந்த லாவெண்டர் கலர். ஒரு ஹாப்பி ரொமான்ஸ் சீனுக்கு இந்த லாவெண்டர் சொன்னாவே நம்ம சேடில் தான் லாவெண்டர் கலர் சேரும். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் இந்த ஃப்ரேம் பார்க்கும்போது லாவெண்டர் ஒரு ஹாப்பி ஃபுல் க்ரியேட் பண்ணிச்சு. ஓ இப்படி கூட நான் அதை பண்ணலாம் அப்படின்னு அந்த ஷாட் மறக்க முடியாமல் ஷாட். தமாஷா. ஓகே, நம்ம இதுவரையிலும் ஒரு கிளார் அண்ட் ஃப்ளார், ஒரு போர்ட்ரேட் பெயிண்டிங், அப்புறம் ஒரு காமிக் புக், ஒரு ரியலிஸ்டிக்காக சாந்தம், இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி எதுவுமே நடக்கலை. ஒவ்வொன்றா அதுவாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த படத்தோடைய ப்ராசஸ்லேயே ஒரு லுக்கை பிடிச்சி அதை கடைசி வரலும் கொண்டு போய் நடத்தினேன். அதை ஷூட் பண்ண முன்னாடி நம்ம பிளான் பண்ணி, ஏன்னா முன்னாடி எதுவுமே இங்கே பிளான் பண்ண முடியாது. நம்ம ஊரில் நீங்கள் அது அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் கதை ஒன்று நம்ம சொல்லி அதுக்கு ஒரு இடத்த பார்த்து அதை ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணி கரெக்டான டைரக்டருக்கு ஆக்டர் அந்த டைமில் கரெக்டான லைட் இருந்து ஷூட் பண்ணது ரொம்ப கஷ்டம். அதனால் எனக்கு எப்போயுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல், இதுவரையிலும் எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. அங்கே எங்கே அந்த ஸ்பான்டனியஸாக என்ன நடக்குதோ அதுலேருந்து நான் என்ஹான்ஸ் பண்ண ஆரம்பிப்பேன். இப்போ தமாஷா லொக்கேஷன்லாம் போய் பார்த்துட்டோம். கால்வி, ஜெர்மனி, நிறைய லொக்கேஷன் எல்லா இடத்துக்கும் போயிட்டோம். எனக்கு எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம தோணுச்சு, நிறையா நம்ம ஊர்லேருந்து படம் ஃபாரினில் போய் ஷூட் பண்ணும்போது அந்த கிரே டோன் ப்ளூ டோன் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய படங்களில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் நீங்கள் ஸ்ட்ரீட் நடந்தீங்கன்னா
அந்த கோல்டன் ஆமாம் ஒரு மாதிரி அந்த மெடிட்ரேனியன் லைட்டே வந்து அந்த லைட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டொபாக்கோ இந்த லைட்டு ஆம்பரில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஃபீல். அந்த லைட்டோட சோடியம் நிறைய சோடியம் லைட்டு பார்க்கலாம். அந்த டொபாக்கோ சோடியம் லைட் நிறைய அந்த ஸ்ட்ரீட்டில் பார்க்கலாம். அப்போ தான் முதல்ல அங்கே போய் டொபாக்கோ ஃபில்டர் சோடியம் லைட் ஃபில்டர்லாம் நான் வாங்கிட்டு ஒரே ஒரு படம் தான் நான் பார்த்தேன். அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மிட் நைட் இன் த பாரிஸ். அது ஃபுல்லாகவே ஒரு வார்ம் டோனில் அதை க்ரியேட் பண்ணிருப்பாங்க. அமேலி இருந்தால் கூட எனக்கு மிட் நைட் அவுட்டோரில் மிட் நைட் இன் பாரிஸ் வந்து மொத்தமாகவே அது நிறைய ப்ளூ இருக்குது, அது நிறைய வார்ம் ரிலேட்டட் இருக்கும். அது எனக்கு பிடிச்சிச்சு, இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அந்த பில்டிங் ஆர்கிடெக்சர்லாம் கூட அந்த மாதிரி தான் ப்ரௌனு சோடியம் வார்ம் அந்த ப்ளூ லைட் இல்லாமல் அந்த ஒயிட் இங்கே ரேராக நீங்கள் டீப் லைட் பார்க்க முடியும். அது நீங்கள் யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூ வேர்ல்டு பில்டிங்லாம் அந்த மாதிரி இருக்கும் ஒயிட்டு. பட் நிறைய இந்த ஃப்ரெஞ்ச் கண்ட்ரிலலாம் ஜெர்மனி எங்கெல்லாம் நிறைய சோடியம் லைட் தான் பார்க்கலாம். அது எப்படியாவது படம் ஃபுல்லாக அதை மெயின்டைன் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீ பிளான் முதல்ல ப்ரீ பிளான் பண்ணுறேன். இம்தியாஸை பொறுத்தவரைலாம் அவர் நான் ரெகுலராக வந்து ஷார்ட் கட்லாம் சொல்ல மாட்டார். அந்த ஃப்ளோவிலே ரியலிஸ்டிக் பேஸில் அவர் ஷார்ட் ஷூட் பண்ணுவார், அவ்வளோதான். அதுக்குள்ளே அப்புறம் தான் அந்த டிஸ்கஷன்லாம் போய் நாங்கள் லொக்கேஷன்லாம் போட்டு வந்தோடனே நம்ம இவர்கிட்ட நம்ம கரெக்ட் அதாவது லைட்டு கன்சிடென்சியாக எதுவுமே பார்க்க முடியாது, மேக்ஸிமம் நம்ம அதை பார்க்கவும் மாட்டோம். இருந்தாலும் நம்ம ஒரு ஐடியா இந்த படத்தில் ஒரு எதில் நமக்கு சரியாக வராதுன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம அட்வான்ஸாக யூஸ் பண்ணிக்கணும். நான் நிறைய இந்த ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பார்ப்பேன். ரேண்டமாக நீங்களே போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை அறியாமல் ஏதாவது ஒரு கார்னரில் ஒன்று இருக்கும், அங்கே பர்ன் அவுட் ஆகும், இது இருக்கும். ஸோ ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி மாதிரி ஒரு ஃபுல் படம் நம்ம லேட் பண்ணலாம். அதாவது ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி ஷூட் பண்ணலாம். ஒரு ஃப்ரேம் வச்சு அந்த ஃப்ரேமை பர்ஃபெக்டாக இல்லாமல் அது ஏதோ கொஞ்சம் தப்பாக இருக்க மாதிரியே வைக்கலாம் அப்படின்னு ஷூட் பண்ண படம் தான் தமாஷா. இல்லையே நான் மணிரத்னம் கிட்ட ரொம்ப நாள் முன்னாடி எப்பயோ மீட் பண்ணப்போ அவர்கிட்ட கேட்டேன், பொன்னியின் செல்வன் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். ஸோ என்ன தோட்டா தரணின்னு சொன்னார், ஆர்ட்டு ரவி வர்மன் வந்து இது அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு பேர் சொன்னாங்க. ஸோ அவர் வந்து வாவ் தோட்டா தரணி ரவி வர்மனா, தட் ஷுட் பி அமேசிங் அப்படின்னு. அப்போ யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மை ஒர்க் அப்படின்னு கேட்டார். ஸோ எனக்கு ஆக்சுவலி தோட்டா தரேன் சாரி அண்ட் ரவி வர்மன் என்ன சேர்ந்து பண்ண போகிறாங்கன்னா ஆக்சுவலி அந்த படத்தில் அஃப்கோர்ஸ் ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் த ஃபில்ம். பட் அந்த விஷுவல் குவாலிட்டி இந்த மாதிரி ஒரு ஆர்ட் டைரக்டர் இந்த மாதிரி ஒரு 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 சினிமாட்டோகிராஃபர் would be like fantastic. ஸோ பேக் டு தமாஷா. இப்போ ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி அதாவது நம்ம ஃப்ரேம் பண்ணுறதெல்லாம் அன்கன்வென்ஷனலாக ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அது ஸ்ட்ரீட் லைட்டு அங்கே இருக்குது, சோடியமாக இருக்குது. அவுட்டோர் ஃபுல்லாக அந்த லைட்லேயே அதை மெயின்டைன் பண்ணிட்டேன். இன்டோரை அதுவே நம்ம கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது கதை அங்கே நடக்கும், அங்கேருந்து டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆகும். நான் டெல்லிக்கு வந்தோன்னா அந்த கலர் நான் மாற்றலை, ஏன்னா கன்சிஸ்டன்சி போயிடக்கூடாது. ஆனால் ஒரு படத்தோட லுக்கு ஃப்ளோ அது கதையே வந்து 4-5 இடத்துல நடக்குது, நம்ம அதையும் நம்ம லுக்கையும் மாற்றிட்டோம்னா கதையை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிவிடும். அந்த கேஃபே சோஷியல்னு ஒரு இடத்துல ஷூட் பண்ணோம். ஐ திங்க் ஆஸ்கார் வில்லேஜ் டெல்லியில் ஒரு இது அந்த அகர் தும் சாத்கோ அந்த சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த அது லைட்டை நான் கிரியேட் பண்ணேன். அவங்க 2 பேரும் வந்து அந்த டேபிள் மேலே படுத்துட்டு இருப்பாங்க, ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமாங்க, அது வந்து அங்கே கிரியேட் பண்ணேன். இன்னொரு அந்த படத்தில் முக்கியமான ஷாட்டு, அவன் அந்த டேபிள் மேலே ஏறி கதை சொல்லுவான். இது ஃபாரினில் ஷூட் பண்ணோம். What is so special about that? That you can see the light, only candle light. எனக்கு வந்து ஸ்டான்லி கூப்பருக்கு படத்தோட இன்ஸ்பிரேஷன் அது. அந்த டேபிளில் பேரி லிண்டன் கரெக்டாக பேரி லிண்டனில் அந்த டேபிளில் கேண்டில் இருக்கும். அதோடைய இன்ஸ்பிரேஷனில் நம்ம வேறு மாதிரி இது மாடர்ன் ஃபிலிம் மாடர்ன் வேர்ல்டு அதை எப்படி நம்ம இன்கார்பரேட் பண்ணலாம். எல்லா டேபிள்ஸ்லேயும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சில கேண்டில் லைட் இருக்கும், சென்டரில் ஒரு லேம்ப் ஷேடு இருக்கும், ஏதாவது ஒன்று இல்லைனா லேம்ப் ஷேடை வச்சுட்டு நான் அதை எரேஸ் பண்ணியிருப்பேன். அது அந்த டேபிள் சீன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாக அது நிறைய அந்த கேண்டில் லைட் சோர்ஸில் நிறைய லீட்டப் பண்ணாமல் ஐ டுக் த ஷார்ட் ஐ லைக் இட் வெரி மச். பேரி லிண்டன் வந்து அவர் ஏன் கேண்டில் லைட்டில் பண்ணாருன்னா ஏன்னா அது அந்த பீரியடில் செட் பண்ண படம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஒரு ஃபஸ்ட்டு பெரிய பீரியட் படம் பண்ணுறீங்க, தட் இஸ் பொன்னியின் செல்வன். நான் பொன்னியின் செல்வன் படத்தை பற்றி இப்போ பேசக்கூடாது, ஒன்றுமே பேசக்கூடாது. அது வந்து ரொம்ப ஏர்லி, இல்லைன்னா படம் என்ன முடியணும். ரைட், முடிஞ்ச உடனே அந்த படத்தை பற்றி நிறைய பேசலாம். பொன்னியின் செல்வனுக்கு பின்னாடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். பொன்னியின் செல்வன் புக்கை பற்றி பேசுகிறேன். சரி, அதையாவது சொல்லுங்கள், படத்தை பற்றி பேச வேண்டாம். ரவி தான் நிறைய சினிமாவில் இருக்காங்கல்ல,
வேறு என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு டைட்டில் போகிறதுக்கு. நான் பொன்னியின் செல்வன் புத்தகம் படிச்சிருக்கேன். அது அருள்மொழிவர்மன், அவர் ராஜராஜ சோழன். அவர் வர்மனாக மாறினது வந்து நிறைய அந்த வர்மன் பேர் வாரியர், இந்த வாரியர்னு சொல்லி தான் அந்த வாரியர் வர்மனாக மாறிச்சு. ஸோ அருள்மொழிவர்மன். ஸோ நம்ம வந்து அந்த வர்மனை வச்சுக்கலாம், பிகாஸ் வாரியர், நம்மளும் ஃபைட்டர் தானே லைஃப்பில். அப்படி தான் ரவி வர்மன் அப்படின்னு நான் அங்கே இது பொன்னியின் செல்வனுடைய அருள்மொழி கேரக்டர்லேருந்து அந்த பாதி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலன்னு தெரியாது. நீங்கள் பொன்னியின் செல்வன் புக்கில் அந்த இமேஜை பார்த்துருங்களா, அந்த ட்ராயிங் இமேஜ் வந்து அந்த இமேஜ் எப்படி வந்துச்சுன்னு தெரியுங்களா? எப்படி? அது வந்து ஒரு கற்பனையான இமேஜ் இல்லை, அது ஒருத்தரோட இமேஜ். எங்கள் ஊருக்கு வருவார், 6 அடி உயரம், நல்ல மீசை வச்சுருப்பார், 2 கடுக்கம் போட்டிருப்பார். இந்த இதுலெல்லாம் அதாவது ஷர்ட்லெல்லாம் தங்கத்தில் பட்டன் போட்டிருப்பார். மணியன் அவர் தான் நான் ட்ராயிங் பண்ணுவார், ஆர்டிஸ்ட் வந்து கல்கி வந்து அவர்கள் தஞ்சாவூரில் போய் அரண்மனையில் போய் அதுக்கான ரெஃபரன்ஸ் வரைஞ்சி அனுப்புங்க, நிறையா வரைஞ்சி அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு நாள் காலையில் அதாவது 6-7 மணிக்கு பார்த்தா 6 ஃபீட்டில் ஒரு ஆள் மியூசியோட ஜெய்ஜாண்டிக்காக வர அவரை பார்த்து மணியன் சார் வரைஞ்சி கல்லிக்கிட்ட அனுப்பிச்சோன்னே சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குது, இதுதான் கரெக்டான ஃபிட்டிங் பண்ணேன் சார், இதை நானாக வரையலை சார், ஒரு ஆளை பார்த்து வரைஞ்சது தான் அப்படின்னு சொல்லி. இப்போ அவர்கிட்ட போய் சொல்லணும்ல, வரைஞ்சவர்கிட்ட போய் கேட்கணும். அவர் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னாராம், நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் என்னை பார்த்தா வரைஞ்சேன்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணாதீங்க. ஓ, எனக்கு தெரிஞ்சு அந்த அவர் வரைஞ்சும் போது பின்னாடி இதை எழுதி வச்சுருக்கா நினைக்கிறேன், யார் என்ன எழுதி அப்படி எழுதி வச்சா சொல்கிறாங்க. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ இறந்த துளசி ஐயா வாண்டையார். ஸோ பொன்னியின் செல்வன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது ஒரு இந்த பொன்னியின் செல்வத்தோட கனெக்ட் ஆகிட்டீங்க எப்படியோ? அது எனக்கு எங்கேயோ அது கனெக்டாக இருக்குது. நானும் தஞ்சாவூர் தெரிஞ்சவங்க இதெல்லாம் சேர்ந்து அது நேச்சுரலாக அந்த படத்துக்கு நம்ம ஒளிப்பதிவாளனா வாய்ப்பு கிடச்சிருக்கு. எல்லாருக்கும் ஏன்னா மணிஷ் சார் தான் வந்து நம்ம அந்த சவுத் இண்டியன் நார்த் இந்தியன் டெக்னிக்கலாக அந்த கேட்டை உடைச்சவர்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அப்பப்போ யாராவது உடச்சிருந்தாலும் முழுமையாக அந்த கேட்டை உடச்சி அறிஞ்சது அவர் தான். மியூசிக்கு, ஆர்ட்டு, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே அவருடைய படங்கள் தான். அந்த வகையில் எல்லாரும் அவர் கூட பாருங்க ஆசைப்படுவாங்கள்ல. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு அவர் கூட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடச்சிச்சு. நீங்கள் முதல்ல அவரோட தயாரிப்பில் 5 ஸ்டார் பண்ணேன். அதுக்கு பிறகு அவர் எனக்கு நிறைய படங்கள் என்னை ரெஃபர் பண்ணார். ஃபிர்மிலேங்க அவர் தான் ரெஃபர் பண்ணார். அப்புறம் அவருடைய அஸ்டன்ட் சிவா ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதுக்கு என்ன இவரை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்பப்போ என்ன ஒரு எங்கேயாவது ஞாபகத்தில் நான் இருந்துக்கிட்டே இருந்தேன். பட் தான் காட்டு வெளியிடை படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அவரும் அதே போல் எனக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்தார். அவர் வந்து என்ன வேணும், எனக்கு இது வேணும்னு சொல்லுவார். நம்ம போய் நம்ம ஒன்று ட்ரை பண்ணோம்னா அது வேண்டான்னு சொல்ல மாட்டார், நல்லா இருக்குது ட்ரை பண்ணி. ஏன்னா எப்பயுமே அவர் ஏதாவது ஒரு அந்த புதுசு இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பார். லைட்டிங்கில் ஏதாவது புதுசு இருக்கா, அந்த ஃப்ரேமிங்கில் ஏதாவது புதுசு இருக்கா, அந்த ஷாட்டில் ஏதாவது புதுசு இருக்கா, இதை யாராவது வந்து ரெப்ளிகேட் காப்பி அடிக்கும்போது அதை கொண்டுட்டு வர முடியாத அளவுக்கு அவரோட ஷாட்டெல்லாம் அப்படியே ரொம்ப பிளான் பண்ணுவார். ஆனால் எனக்கு எல்லா ஷாட்டுமே சேலஞ்சாக இருக்கும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும். நீங்கள் ஷார்ட் சொன்னார்னா எங்கே லைட்டு வைக்கிறது, எங்கே லென்ஸ் வைக்கிறது, எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, எல்லா இதுவும் உங்கள் மைண்டில் வரும். ஆனால் அந்த ஷார்ட் எடுத்து முடிக்கும்போது யூ கெட் ஃபீல், அப்பா ஒரு ஷார்ட் முடிக்கும்போது ஒரு படம் முடிஞ்ச ஒரு ஃபீல் இருக்கும். அந்த கொடுக்குற டைம், அந்த டயத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் முடிக்கணும். அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டு. நீங்கள் என்னன்னீங்கன்னா, நீங்கள் ஒரு பெரிய கிரவுண்டில் நீங்கள் ஆடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன கோட்டை தான் கொடுப்பாரு, அதுக்குள்ளே நீ ப்ரூவ் பண்ணுப்பார். கிரவுண்டில் அடிக்க தான் நிறைய பேர் இருக்காங்களே, அந்த கோர்ட்டுக்குள்ளே நீ இந்த கோர்ட்டில் நீ ப்ரூவ் பண்ணேன்னு அங்கே விட்டுருவார். அப்படியாப்பட்ட இதுதான் வந்து அந்த அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது. அதில் ஒரு ஷாட்டு கிட்டத்தட்ட 18 வாட்டி எக்ஸ்போசர் சேஞ்ச் பண்ணேன். அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவம். இது அந்த இதுவா இந்த அதித்தி ராவ் வந்து வீட்டில் இருந்து வெளியே வந்துட்டு அந்த பிளேனை பார்த்துட்டு. ஆமாம். அப்போது அவர் ஷார்ட் சொன்னார், ஷார்ட் சொல்லிட்டார் சார். இங்கேருந்து அது உள்ளேருந்து வெளில வந்து பார்க்குறா பிளேன் வருது அதோடனார். நான் சொன்னேன் சார் இங்கேருந்து உள்ளே கண்டினியூ பண்ணலாம் சார் அப்படின்னா. அப்படியா லைட் பண்ணிவிடுவார். ஓகே சார் ட்ரை பண்ணலாம் சார். தட் எக்கே நான் உள்ளே வருவான். அது வரையும் சிங்கிள் ஷாட்டாக இருக்கும். அது ஆரம்பத்தில் சிங்கிள் ஷாட் இல்லை அது வரலையும் டெவலப் பண்ணார். நம்ம சொல்லும்போது எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார், அந்த ஷார்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். ஸோ நமக்காக இன்னும் அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணார் கொஞ்சம் தூரம். சரி லைட் பண்ணு சொல்லிட்டார். நான் வந்து ஷார்ட் ஸ்டடி அந்த கேமரா மொமெண்டம் கொடுத்துட்டு, ஆக்சுவலாக இந்த காஃபி ஏர்லி மார்னிங் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
வெளில வந்து மிஸ்டர் லைட் வந்து இதுவாகிடுச்சு, லைட் டல் ஆகிடுச்சு. நிறைய லைட் பண்ண முடியாது, லைட் பண்ண மாதிரி தெரியும், அவருக்கு பிடிக்காது. ரொம்ப பிரைட்டாக லைட் பண்ண மாதிரி தெரிஞ்சால் அவருக்கு பிடிக்காது. ஸோ தெரியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லாம்ப் ஷேட் மட்டும் வச்சுட்டு சாஃப்டாக ஒரே ஒரு லைட் பண்ணிட்டு ரெடி சார்ன்ட்டேன். ஸோ இது வந்து அதித்தி அண்ட் டெல்லி கணேஷ். அதித்தி டெல்லி கணேஷ். ஓகே. தென் வருவாங்க வந்து மேலே போகிற ஷாட்டு. அது வந்து அது டெக்னிக்கல், அந்த ஷார்ட் இஸ் டெக்னிக்கலி ஷார்ட்டு. அது எக்ஸ்போஷர் மோட்டர், எக்ஸ்போஷர் ஆப்ரேட் பண்ணுறது. நீங்கள் ஒரு சுற்றுறதுக்கு பிறகு தான் அந்த கேமராவில் ரொட்டேட் ஆகும். ஆனால் எந்த டைமில் லைட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு இந்த கால்குலேஷன், அது மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். உள்ள ஒரு எக்ஸ்போஷர் உள்ள எக்ஸ்போஷர் இருக்கும், அந்த ஸ்டெப்ஸுக்கு வருவா அங்கே ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும், 3ஆவது ஸ்டெப்ஸ் வருவா அதோட 2 ஸ்டாப்ஸ் அதிகமாகும், திரும்ப அந்த கேடோட நினைப்பா அதோட 4 ஸ்டாப் அதிகமாகும், திரும்ப அந்த பேசேஜ்க்குள்ளே உள்ளே போவா திரும்ப ஒரு ஸ்டாப் கம்மியாகும், திரும்ப கிட்ட வந்து ஒரு ரவுண்ட் ட்ராக் மாதிரி வந்து கேமரா மேலே போகும். கம்ப்ளீட்லி அந்த ஹை எங்கே நம்ம ஆரம்பித்தோம் ஒரு 2.8 தான் அந்த ஷாட் ஆரம்பிச்சிருந்தேன். 22 லென்ஸோட மேக்ஸிமம் எக்ஸ்போஷர் கட் பண்ணுது. அந்த 22 மேலே போய் திரும்ப பென் பண்ணுவா, திரும்ப பழையபடி கேமரா வரும், திரும்ப அதே போல் ஒரு 2.8 வந்து ரிவர்ஸில் வந்து ஒரு 2.8 அந்த முடியும். ஆனால் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இந்த சேஞ்சஸ் தெரியாது. ஐ லேர்ன், நான் அதை வந்து அந்த ஷாட்டில் அந்த வேலையை கற்றுக்கிட்டேன். அது இப்போ எனக்கு நிறையா படத்துக்கு எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சஞ்சு நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணேன், அதே ரன்வீர் சார் கூட 4வது படம் அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறேன். கண்டினியூஸாக ஒரே ஒரு 2 படம் தான் வெளில போனேன், ராம்லீலாவும் கார்ட்டூனடையும், மற்றெல்லாம் கண்டினியூஸாக அவர் கூட நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அவர் ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம ஒவ்வொரு லுக்கு, அதாவது லைட்டிங் ஸ்டைலில் வேறு ஒரு லுக்கு, நம்ம ஒரே மொனோட்னஸ் இல்லாமல் கொண்டு வந்து. சஞ்சு வந்து ரியல் ஸ்டோரி, டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபேண்டஸியும் ஆடக்கூடாது, பட் அதுக்குள்ளே சினிமேட்டிக் இருக்கணும். இவர் வந்து பர்டிகுலர் யாருன்னா ராஜ்குமார் ராணி வந்து எனக்கு இது தான் வேணும், அது நீங்கள் அங்கேருந்து வெளில போக முடியாது. அவர் ஷார்ட் எனக்கு இந்த அவரே எடிட்டராக இருக்கிறதுனால எங்கேருந்து எந்த ஷார்ட் வரணும் ஷார்ட் முதல்னு சொல்லிவிடுவார், எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது எடிட்டிங் பாயிண்ட் வரலையும் சொல்லிவிடுவார். நீங்கள் அதுலேருந்து நீங்கள் வெளியில் போகவே முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் எனக்கு கொஞ்சம் அது ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா நான் ஏன் எப்போயுமே நம்ம வந்து அவங்கள்ட்ட அந்த மாதிரி படம் பண்ணிட்டு போகலாமே, தட்ஸ் வெரி ஈஸி. அவங்களுக்கு என்ன வேணும், ஏன்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டாக நம்ம ஒர்க் பண்ணி பழகிட்டோம். அதாவது சஞ்சய் சார், மணி சார் இவங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டாக ஒர்க் பண்ணி விட்டோம். ஸோ அவருவே ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ணி அதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்குவோம். அதை எப்படி சிம்பிள்சிட்டாக எவ்வளோ பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அது 2-3 ஷாட்டு முக்கியமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வருவாங்க, ஒரு ஷேடோ ஷாட் இருக்கும், அந்த கம்ப்ளீட்டாக ஷேடோவில் இதோ அவன் லைஃப் கோயிங் டு பி மிஸ்ட்ரி. சடனாக எனக்கு தோணுச்சு, ஒரு அங்கே ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோம், ரியல் ஏர்போர்ட்டில் ஷூட் பண்ணோம். அந்த ஏர்போர்ட்டோட ஸ்ட்ரீட் லைட்டு இந்த ஃபால் அது இருந்துச்சு, அது அப்படியே அதை மட்டும் அந்த பக்கம் திருப்பி சார் இங்கே வச்சுக்கலாம் சார் சொல்லிட்டு திருப்பி அந்த ஷாட் அந்த இவங்களை கம்போஸ் பண்ணி அந்த ஷேடோவில் ஒரு ஷாட் கம்போஸ் இருக்கும். அந்த ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் சஞ்சுவில். ஸோ ரவி வர்மன் ஹஸ் பின் இன் 2000s, 2010s, 2020ஸ்ல உங்கள் பிளான் என்ன? நீங்கள் சினிமாட்டோகிராஃபியில் பண்ண வேண்டியது நிறைய இன்னும் பாக்கி இருக்கா, இல்லை நீங்கள் முக்கால்வாசி பண்ணி முடிச்சிட்டிங்களா? வாட் இஸ் யுவர் தாட் நவ்? நோ, நான் இன்னும் ஆரம்பிக்கலன்னு கூட சொல்லலாம். ஓகே. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு 1-2 படம் பண்ணும்போது நமக்குள்ளே உள்ளுக்குள்ளே நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் நிறையா படிக்க பார்க்க மற்றவங்க பண்ணதெல்லாம் தெரியும்போது we are not the inventor அப்படின்னு தெரிஞ்சு அதையும் கிராஸ் பண்ணி வரும்போது we are just like mediator, நாளை தரகர் அப்படி தான் சொல்லலாம். அதை வந்து நம்ம இங்கிலீஷில் மீடியேட்டர் சொன்னால் கொஞ்சம் சவுண்டு கம்மியாகிடும், அவ்வளோதான். நம்ம ஒரு அறிவு சுமக்கிற தரகர், அதை ஸ்மார்ட்டாக கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்க்குறோம், அந்த வேலை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. நம்ம வந்து ஃபேம்லேயும் இருக்கிற வரலேருந்து தான் சினிமாட்டோகிராஃபர் ரவி வர்மன் அப்படின்னு ஒரு அடையாளம் அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பிறகு வேற ஒருத்தர் வருவாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா நான் நிறைய எழுதணும், இப்போ எழுத ஆரம்பிச்சிருக்கேன். எழுதுறதுன்னா திரைக்கதைகளா இல்லை என்னுடைய அனுபவங்கள். ஓகே, ஒரு மெமோர் மாதிரி, டைரி மாதிரி. அது அனுபவங்களில் கூட எல்லா கதைகளும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நிறைய ஃபிக்ஷன் சம்மந்தப்பட்டிருக்கும், ஒரிஜினலில் வந்து நிறைய ஃபிக்ஷன் சம்மந்தப்பட்டிருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி என்னுடைய ஆசைகள் அடுத்து வந்து நிறையா எழுதணும். அது படத்துக்காகணுன்னு இல்லை, நம்ம எதுடா
நம்முடைய எச்சம் என்ன மிச்சம் என்ன ரெண்டு. ஒரு வேளை அந்த எச்சம்ங்கிறது நான் செய்கிற வேலையாக இருக்கலாம், அதாவது எந்த வேலையாக இருந்தாலும். ஆனால் மிச்சம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ரைட், நான் பார்த்த விஷயங்கள், அது நான் எழுதி வச்சுட்டு போனேன்னா இவர் தான்ப்பா அவருன்னு சொல்லணும். இந்த படம் பண்ணவர் தான்ப்பா இதை எழுதினார்னு சொல்லக்கூடாது, இதை எழுதினவர் தான்ப்பா அந்த படத்துடைய கேமராமேன் சொல்லணும் அப்படின்னா அதுதான் என்னுடைய நோக்கம். மேபி அந்த எண்டுக்கு முன்னாடியே நான் எண்டாகிடலாம், பட் அந்த முயற்சி தான். இது லைஃப்பில் நான் எதையுமே பிளான் பண்ணாமல் இது வரலும் வந்திருக்கேன், ஆனால் இதை நான் பிளான் பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். ஆல் த பெஸ்ட் வித் த ப்ராஜெக்ட். தேங்க்யூ. நன்றி.